ஃப்ரெண்ட்ஸ், இந்த முதலீடுகளம் பதிவில் நம்ம பேச போகிற தலைப்பு என்னுடைய ஐபிஓ அனுபவங்கள். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், நான் ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதில்லை அப்படின்னு. அப்புறம் உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஐபிஓ என்பது ஒரு நிறுவனத்தினுடைய பயணத்தின் தொடக்கம். அந்த தொடக்கத்திலேருந்து அந்த நிறுவனம் வளரும், அதன் மதிப்பு மாறும், அதன் பங்குதாரர்கள் மாறுவார்கள், அதனுடைய ஈக்விட்டி மாறும், வளர்ச்சி ஏற்படும். இப்படி ஒரு டைனமிக்கான ஒரு இடத்துக்கு ஒரு கம்பெனி ஒரு பயணத்தை மேற்கொள்கிறதுன்னு ஒரு துவக்கம் தான் ஐபிஓ. அந்த பயணத்தில் எனக்கு நிறைய ஆர்வம் உண்டு. ஸோ ஒரு பயணத்தில் ஆர்வம் இருக்கும்போது அதை துவக்கத்துலேருந்து பார்த்தா தானே சரியாக வரும். ஸோ அதைத்தான் நானும் செய்கிறது. ஸோ ஒரு கம்பெனி ஐபிஓ வருதுன்னா ஃபஸ்ட்டு அவங்க பதிவு செய்யக்கூடிய ப்ராஸ்பெக்டஸை படிப்பேன். DRHPன்னு சொல்லுவாங்க, டிராஃப்ட் ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸ்னு. இது செபி வெப்சைட்டில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், இதை ஃபுல்லாக படிப்போம். படிக்கும்போது அந்த நிறுவனத்தை பற்றி பல தகவல்கள் நமக்கு கிடைக்கும். அந்த ப்ராஸ்பெக்டஸில் என்னெல்லாம் இருக்கும்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. கம்பெனி யாருடையது, யார் யாரெல்லாம் முக்கியமான ஷேர் ஹோல்டர்ஸ், அந்த கம்பெனியினுடைய ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரக்சர் என்ன, அவங்க என்ன தொழிலில் இருக்காங்க, அந்த கம்பெனியினுடைய பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் என்ன, அவங்க மேலே ஏதாவது கேசஸ் இருக்கா, அவங்களுடைய லீகல் ட்ராக் ரெக்கார்டு என்ன, அவங்க அடுத்தது என்ன செய்ய போகிறாங்க, எதுக்காக பணம் ரைஸ் பண்ண வராங்க, யார் அவங்களுடைய முக்கியமான முதலீட்டாளர்கள், யார் அவங்களுக்கு இந்த பணத்தை ரைஸ் பண்ணி கொடுக்க போகிற இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ், மேனேஜர்ஸ் டு தி இஷ்யூ யார் பேங்கர்ஸ், யார் அவங்களுடைய அக்கௌண்டன்ட்ஸ், யார் அவங்க நிறுவன கணக்குகள்லாம் தணிக்கை செய்கிறாங்க, வக்கீல் யார், இப்படி பல தகவல்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, அந்த நிறுவனத்துடைய இண்டஸ்ட்ரி ஸ்ட்ரக்சர் அதை பற்றியெல்லாம் டீட்டெயில்டாக அவங்க அதில் தகவல்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு ப்ராஸ்பெக்டஸை படிக்கும்போது ஒரு நிறுவனத்தை பற்றின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு கிடைக்கிறது. ஆனால் ப்ராஸ்பெக்டஸை படிக்கிறது சுலபம் இல்லைங்க. இன்றைக்கி நிறுவன ப்ராஸ்பெக்டஸ் நூற்றுக்கணக்கான பக்கங்களுக்கு போகுது, சிலது ஆயிரக்கணக்கு கூட போகுது. ஸோ அதில் என்னென்ன தகவல்களை கரெக்டாக ஸ்கிம் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு தேவை. ஸோ என்னுடைய பயணம் இந்த ப்ராஸ்பெக்டஸை படிக்கிறதுல ஆரம்பிக்கிறது. அடுத்தது, முந்தியெல்லாம் கம்பெனி எப்படி பர்ஃபார்ம் பண்ணணுன்னு ஃபார்வர்ட் லுக்கிங் ஃபைனான்ஷியல்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் பல ஆண்டுகளாக அதெல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த நிறுவனம் இந்த இஷ்யூக்கு அப்புறம் என்ன பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்னு நமக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பையும் கம்பெனி செட் பண்ணல, ப்ராஸ்பெக்டை செட் பண்ணுறதில்ல. ஸோ அது நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த எக்ஸ்பெக்டேஷனை நம்ம செட் பண்ணணும். எங்கேருந்து செட் பண்ண முடியும், அந்த கம்பெனியுடைய ப்ரமோட்டர்ஸ் என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். அந்த ப்ராஸ்பெக்டஸில் என்ன சொல்லியிருக்காங்க, பொதுவெளியில் என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டுத்தையும் பார்க்கணும். அடுத்தது, அந்த கம்பெனியுடைய காம்படிட்டர்ஸ் யார், அவங்க எப்படி வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க, அதே அளவு வளர்ச்சி இந்த கம்பெனியால் பண்ண முடியுமாங்கிற அந்த ஒரு அசஸ்மெண்ட்டையும் நம்ம பண்ணணும். இதுக்கு அடுத்தது, கம்பெனி வெளியிடக்கூடிய முதல் காலாண்டு அறிக்கை இருக்கு இல்லையா, அந்த ரிசல்ட்ஸை நம்ம ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். அந்த ரிசல்ட்ஸில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் தெரிகின்றன அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு கம்பெனி பணம் ரைஸ் பண்ணோடனே முதல் காலாண்டுலேயே பெரிய மாற்றம் யூஸ்வலாக வராதுங்க. ஏன்னா அவங்க பணம் ரைஸ் பண்ணி அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய ரிசல்ட் வரத்துக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஸோ அந்த பணத்தை அவங்க எப்படி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் அந்த கம்பெனி வெளியிட வேண்டும். அந்த தகவல்களையும் நம்ம பார்க்கணும். நீங்கள் ஒரு கம்பெனிக்கு ஒரு 1000 கோடி கொடுக்குறீங்கன்னாக்கா அந்த பணம் எங்கே போச்சு, அவங்க சொன்ன யூஸுக்கு அந்த பணத்தை கரெக்டாக பண்ணியிருக்காங்களா, இல்லை அதை இன்னும் சும்மா வச்சுருக்காங்களா, அவங்க சொன்ன ப்ராஜெக்ட் எப்படி நடந்துக்கிட்டு இருக்கு, அவங்க சொன்ன விஷயங்களை செய்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஸோ எண்ட் யூஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு இஷ்யூவில் வரக்கூடிய பணம் எப்படி ஸ்பெண்ட் ஆகுதுங்கிறதையும் நம்ம தொடர்ந்து கவனிக்கணும். ஒரு காலாண்டில் எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் பண்ண முடியாது. ஸோ தொடர்ந்து ஒவ்வொரு காலாண்டாக பார்த்து கொள்ள வேண்டும். இதில் முக்கியமான ஒரு மைல்ஸ்டோன் இருக்குங்க. ஒரு கம்பெனி ஐபிஓ வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பப்ளிக் ஆனுவல் ரிப்போர்ட். ஸோ ஒரு முழு வருஷம் முடிஞ்ச உடனே அவங்க ஒரு ஆனுவல் ரிப்போர்ட் அனுப்புவாங்க. அந்த ஆனுவல் ரிப்போர்ட்டை ஃபுல்லாக படிக்கணும். ஏன்னா அதில் நிறைய டிஸ்க்ளோசர்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு, யாரெல்லாம் புதுசாக அந்த கம்பெனியில் ஷேர் ஹோல்டராக வந்திருக்காங்கன்றது தெரியும், பெரிய ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ இந்த கம்பெனி மேலே அதிக நம்பிக்கையுடையவர்கள் யார் யார் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் நமக்கு நிச்சயமாக தெரியும். அதில் 1% மேலே உள்ள ஷேர் ஹோல்டர்ஸ் வருவாங்க, இல்லை டாப் 10 ஷேர் ஹோல்டர்ஸ் வருவாங்க. ஸோ அந்த லிஸ்ட்டை பார்க்கணும்.
அடுத்தது அந்த கம்பெனியினுடைய ஹிஸ்ட்ரி என்ன, ஃபைனான்ஷியல் ஹிஸ்ட்ரி காட்டுவாங்க. ஏன்னா ரிசல்ட்ஸ் அட் அ கிளான்ஸ் அல்லது ஸ்னாப்ஷாட் அப்படின்னு போட்டால் ஒரு 5 வருஷம் இந்த கம்பெனி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஆனுவல் ரிப்போர்ட்டை பார்க்கும்போது அதில் டைரக்டர்ஸ் ரிப்போர்ட் இருக்கும், மேனேஜ்மெண்ட் டிஸ்கஷன் அனாலிசிஸ் இருக்கும், ஃபைனான்ஷியல்ஸ் இருக்கும். நீங்கள் ஆனுவல் ரிப்போர்ட்டில் பேலன்ஸ் ஷீட்டை பார்க்கலாம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்கலாம், நோட்ஸ் ஆன் அக்கௌண்ட்ஸ் பார்க்கலாம், அதுக்கு அடுத்தது கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸை பார்க்கலாம். அப்புறம் இந்த நிறுவனத்துக்கு நிறைய சப்சிடரிஸ் இருந்தால் அந்த கம்பெனிஸுடைய அக்கௌண்ட்ஸையும் அவங்க அதில் சேர்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். ஸோ அதை கன்சாலிடேட் பண்ணி மொத்தமாக ஒட்டுமொத்தமாக நிறுவனத்துடைய பர்ஃபார்மன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஐபிஓங்கிறது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். அதுக்கப்புறமா லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த கம்பெனி கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தரவையும் நம்ம பார்த்துக்கிட்டே வரணும். இது எங்கே பார்க்க முடியும்? நீங்கள் அந்த கம்பெனி எந்த எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகிருக்கோ அந்த எக்ஸ்சேஞ்சினுடைய ஒரு புல்லட்டின் போர்ட்லேயே நம்ம பார்க்க முடியும். உதாரணத்துக்கு பிஎஸ்சினா பிஎஸ்சியில் அந்த நிறுவனம் சம்மந்தப்பட்ட எல்லா அனௌன்ஸ்மெண்ட்ஸ், கார்பரேட் அனௌன்ஸ்மெண்ட்ஸும் அன்றைக்கே வரும். அதே தான் என்எஸ்சிலையும். ஸோ நீங்கள் அதுக்கான அலர்ட்ஸை செட் பண்ணிக்கலாம். அது வரும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த அலர்ட் வரும். அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை நீங்கள் க்ளோஸாக வாட்ச் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதனுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு நோட்ஸ் மெயின்டைன் பண்ணி அந்த கம்பெனியை ட்ராக் பண்ணலாம். ஸோ இப்படி ட்ராக் பண்ண 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 ஒரு நிறுவனம் எப்படி இயங்குகிறது, ஐபிஓக்கு அப்புறம் அது வளர்ந்திருக்கிறதா அல்லது வளரவில்லையா, அதனுடைய ஃபைனான்ஷியல்ஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்கா அல்லது இம்ப்ரூவ் ஆகவில்லையா, என்ன நடந்து கொண்டிருக்கிறது, அவங்க சொன்ன பிளான்ஸை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களா இல்லை இன்னும் நிறைய செய்ய வேண்டியிருக்கிறதா, இதையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு ஐபிஓ என்பதே ஒரு துவக்கம் தான். அதுக்கப்புறம் இதையெல்லாம் செய்யும்போது ஒரு நிறுவனத்தை பற்றின சரியான புரிதலும் பார்வையும் நமக்கு வருகிறது. என்னுடைய அனுபவத்தில் அந்த ஒரு புரிதலும் பார்வையும் வந்த பிறகு அந்த நிறுவனத்துடைய மதிப்பு நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஜோனுக்கு வந்ததுன்னா அந்த இடத்துல தான் முதலீடே ஆரம்பமாகிறது. ஸோ மற்றவங்கெல்லாம் வாங்குறாங்க, ஒரு ஐபிஓக்கு நிறைய கிராக்கி இருக்குது, நிறைய ஹைப் இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நான் அப்ளை பண்ணுறதே கிடையாது. ஆனால் அப்படி ஹைப் இருக்கக்கூடிய ஒரு ஐபிஓவை தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டே வரும்போது ஏதோ ஒரு காலகட்டத்தில் எனக்கு அந்த நிறுவனம் மீதான ஒரு நம்பிக்கை அதிகரிக்கிறது, அந்த நிறுவனத்துடைய மதிப்பு எனக்கு ரொம்பவும் பிடித்து போகிறது, இந்த மதிப்பில் வாங்கினா நான் நிறைய லாபம் சம்பாதிக்க முடியும்ன்ற ஒரு அசஸ்மெண்ட் எனக்கு வரும்போது அந்த இடத்துல தான் நான் அந்த நிறுவனத்தில் முதலீட்டாளராக நினைக்கிறேன். அந்த ஒரு நகர்வே அந்த இடத்துல இருந்தால் ஆரம்பிக்கிறது. ஸோ ஐபிஓங்கிறது ஒரு ஆரம்பம். ஆனால் முதலீட்டு பயணத்தின் ஆரம்பம் இந்த இடத்துல தான் எனக்கு வருகிறது. ஒரு ஐபிஓக்கும் இந்த இடத்துக்கும் 6 மாதம் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம், 5 வருஷம் ஆகலாம். ஆனால் அது நடக்கிற வரைக்கும் தொடர்ந்து அந்த நிறுவனத்தை நம்ம ட்ராக் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இதுதான் என்னுடைய ஐபிஓ பயணம். இந்த பயணம் தொடர்ந்து பல நிறுவனங்களில் நடந்து வருகிறது. இந்த பயணத்தின் அடிப்படையில் நான் என் முதலீடுகளை செய்கிறேன். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணனாலும் வெயிட் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஆனால் அந்த நிறுவனத்தை தொடர்ந்து நான் ட்ராக் பண்ணிக்கிட்டே வரேன். இதுதான் என்னுடைய ஐபிஓ பயணம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய உங்கள் நண்பர்களோடு இந்த வீடியோ நீங்கள் நிச்சயம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இந்த பயணத்தில் நீங்கள் எங்களுடன் தொடர்ந்து வர வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.